கடல்ல எல்லாம் எத்தனை விடயங்கள் கிடந்திருக்கும். அப்பா நாங்கள் பல போகிறதுக்கு எல்லாம் 2-3 முறை ட்ரை பண்ணி இந்த ஞாபகங்கள் திரும்பி பார இல்லை ஒரு நாள் ஏன் பாரு இல்லை. இந்த வயல் இருக்குண்ணே, இந்த வயல் ஒரு பெரிய ஒரு சென்று யாமி சென்று இதெல்லாம் சாப்பிடு பணம் கொடுத்து தரைச்சி தான் சாப்பிட நாங்கள் சாப்பாடு இல்லாமல் கிடந்து எனக்கு என்ன மனஞ்சித்தான் போய் துன்பம். புது மாத்தலன் பகுதி பிள்ளைக்கு குமாரத்தில் பேருக்கு தூக்கிக்கொண்டு அந்த அபத்தையெல்லாம் வச்சு காட்டும். ரவுண்ட் சோல் பட்ட இடங்கள்லாம் இது யுத்த காலத்தில் அதெல்லாம் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு அந்த காயப்படுறாக்கள் மருந்து போட்ட உறுப்பு தான் அந்த செத்தாச்சாக சுட்டாச்சு வேண்டும். இந்த இதற்குள்ள போகிறதே ஒரு பயங்கரமான விஷயமா தான் இருக்குது. பிள்ளைகளுக்கு இந்த வந்து கட்டங்களில் இது சுடலாம். இந்த இடங்களில் தான் மக்கள் சுடுகாடு மாதிரி தான் கிடந்தது. இவ்வளவு இதாலே முட்டை வந்து எனக்கு இந்த முட்டாள் அதான எங்களோட வீடு இப்படியே இருந்து நாங்கள் புது மாத்தனம் போய் விலைமடம் போய் பொக்கனை போய் இப்படியே போய் வட்டுவாளெல்லாம் போய் சேர்ந்து நாங்கள் முள்ளிவாய்க்கால்லாம் நாங்கள் கடைசியாக இருந்து முள்ளிவாய்க்கால கடைசி கட்டத்தான் நாங்கள் அதுலேருந்து போனது. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலையூடாக சந்திக்கிறோம். ஈழத்தில் உலகிய கொடூர இறுதிக்கட்ட யுத்தம் நடந்தேறி பல லட்சம் உறவுகள் மண்ணோடு மண்ணாகி போன முக்கிய பிரதேசங்களில் ஒன்றான முல்லைத்தீவு புதுமாத்தலன் பிரதேசத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். 17 வருடங்கள் கழித்து யுத்தம் முடிவடைந்து 12 வருடங்கள் கழித்து இந்த 2026 காலப்பகுதியில் இந்த பிரதேசங்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதையும் இன்றைக்கும் இந்த மண்ணில் யுத்த வடுக்களை சுமந்து கொண்டு வாழுகின்ற மக்களுடைய ஞாபகங்களையும் அவர்களுடைய நினைவுகளையும் இந்த காலையூடாக வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களோட சேனலுக்கு யாரை புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலை வந்து பாருங்க. தொடர்ச்சியாக காலைக்குள்ள வந்து போகலாம். இப்போ நாங்கள் சரியாக நிற்கிற இடத்த சொல்லணுமாக இருந்தால் புதுக்குடியிருப்பு புதுமாத்தலன் வீதியில் செம்மன் குன்று அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த பிரதேசத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். இங்கே இருந்து நாங்கள் புதுமாத்தலன் சந்திலேருந்து சாலைக்கு போகின்ற அந்த வீதி ஊடாக வந்து நாங்கள் பயணம் செஞ்சு இன்றைய நாளில் இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற முக்கியமான விடயங்களை வந்து பார்க்க போகிறோம். இன்றைய நாளில் இந்த வீதிகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருக்குன்னு சொல்லி பாருங்க. எல்லாம் வந்து காவட் வீதிகள் போட்டு இருக்குது. அதோட வந்து ஒரு அமைதியான ஒரு சூழலாக இன்றைய நாளில் இருந்தோன்னுக்குது. மழையும் பெஞ்சோன்றிருக்கு. ஆனால் இருந்தாலும் கூட இந்த யுத்த கால கட்டங்கள், அதுவும் முக்கியமாக இந்த இறுதிக்கட்ட யுத்தம் நடைபெற்ற மாதங்கள் அந்த நாட்களில் இந்த பிரதேசங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு பயங்கரமான ஒரு பிரதேசங்களாக இருந்த பிரதேசங்கள்லாம் இந்த பிரதேசங்கள் இந்த நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடங்கள் எல்லாமே யுத்தம் நடைபெற்ற இடங்கள். அதோட மக்கள் முக்கியமாக இந்த யுத்தத்தில் இருந்து வெளியேறின பிரதேசங்களும் கூட இந்த பிரதேசங்களெல்லாம் மக்கள் யுத்த கட்டங்களில் மக்கள் தங்களுடைய உயிரை கையில் பிடிச்சிக்கொண்டு வெளியில் இராணுவத்தின் கைவசம் போன பகுதிகள் எல்லாமே அந்த இந்த பகுதிகளை நாங்கள் போய் பார்க்குறதுக்கு முதல் இந்த பிரதேசங்கள் தொடர்பான இந்த மக்கள்கிட்ட வந்து இங்கே நிற்கின்ற ஒரு ஐயாமரால் நிற்கிறார். அவர்கிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டதுக்கு பிறகு நாங்கள் இங்கே இருக்கின்ற ஏனைய விடயங்கள் தொடர்பாக அப்படியே தொடர்ச்சியாக போய் பார்ப்போம். வாங்க சொல்லுங்கள். 17 வருஷத்துக்கு மேலே எல்லாம் சுடுகாடு மாதிரி தான் கிடந்தது. இவ்வளவு இல்லை இந்த இடங்கள்ல இந்த உங்களோட ஞாபகங்கள் எப்படி இந்த இடங்கள்ல உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு போயிருப்பீங்க? ஐயோ, அதை என்னத்தை கதைக்கிற கஷ்டப்பட்டு தான் போனாங்க. இதால் போய் இப்படியே போய் மாத்தளன்லேருந்து இந்த வலையமடம்லேருந்து இந்த வலையமடம் முள்ளிவாய்க்கால்லேருந்து சரியாக கஷ்டப்பட்டு பணம் கொடுத்து தரைச்சி தான் சாப்பிட நாங்கள் சாப்பாடு இல்லாமல் கிடந்து சரியாக கஷ்டப்பட்டு தான் அங்கே போய் சேர்ந்துறேன். இந்த நாள் இந்த இடத்துல நிற்கல உங்களுக்கு அந்த ஞாபகங்கள் திரும்பி பார இல்லை ஒரு நாள் ஏன் பார இல்லை. சரியாக கஷ்டப்பட்டு தான் இந்த கடல்ல எல்லாம் எத்தனை விடயங்கள் கிடந்திருக்கும். அப்பா நாங்கள் பல போகிறதுக்கு எல்லாம் 2-3 முறை ட்ரை பண்ணி நாங்கள் சரி விரையில். ஆனால் இந்த வீதிகளெல்லாம் மக்கள் வெளியேறின வீதிகள் இதுகள் அதுக்கான மக்கள் வந்தது. இதுலேயும் ஒரு அங்கள் போகிறார். அவர்கிட்டையும் ஒரு சில விஷயங்களுக்கு இந்த வயல் இருக்குண்ணே, இந்த வயல் ஒரு பெரிய ஒரு சென்று யாமி சென்று இதெல்லாம் வச்சு முழு பேரையும் செட் பண்ணி விடுறாரு. ஹோட்டல்லாம் அடித்து செட் பண்ணி தான் இங்கே மெயின் ரோட்டுக்கு விட்டவங்க. இப்போ அந்த வண்டுகள் எல்லாம் இருக்குதோ இப்போ இந்த வண்டு கொஞ்சம் அழைக்கி போட்டாங்க. கொஞ்சம் அதில் மிச்சம் கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் கிடாது. அது யாரால் போடப்பட்ட வண்டு? அது ஏக்கம் தான் அடிச்சது. ராணுவம் விடக்கூடாண்டு அடிச்சு விட்டது. இப்போ கொஞ்சம் அடிச்சு போட்டாங்க. இந்த வண்டு உங்களுக்கு தெரியும், இந்த மாத்தில் அந்த தொங்கலை போய் அந்த சைட் ஃபுல்லாக அடிச்சிருக்காது. அதுக்கு நம்ம என்ன கிளியர் பண்ணி நான் மைஞ்சிருக்கோ செல்லிருக்கோ கிளியர் பண்ணி நாங்கள் அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் வசிக்கிற இடம் எந்த இடம்? நான் எங்களோட வீடு பக்கத்தில் அவங்களாம் கிடாது. இந்த மாடை நிற்குது. இந்த மாடை அதுக்கு அந்த காணியான எங்கட காணி இதா அது எங்கட மாடு இல்லை, அதுக்கு நேராக எங்கட பின் காணி. நீங்களும் இந்த இறுதி யுத்த காலப்பகுதியில் இந்த பிரதேசங்களில்
இருந்தீங்களா? அதான இப்போ எங்களோட வீடு இப்படி இருந்து நாங்கள் புது மாத்தனம் போய் விலைமடம் போய் பொக்கனை போய் இப்படியே போய் வட்டுவாளெல்லாம் போய் சேர்ந்து நாங்கள் போய் எங்களை கொண்டு ராமதாம் முகாம் இருக்கன 14ஆம் பாளையத்தில் இருந்து நாங்கள். இப்போ இந்த இறுதி யுத்தத்தில் இந்த பிரதேசங்களில் இருந்த அந்த அனுபவம் என்ன மாதிரின்னு சொல்லி எப்படி இந்த இடங்கள் இருந்தது அப்போ? இந்த கட்டங்களில் இது சுடலை தான். சுடலைன்னு சொன்னால் ஒரு மனுஷன் சாவுண்ட கடைசி விளம்பு. என்னென்ன மாதிரியான மறக்க முடியாத சம்பவங்கள் அந்த இடங்களில் நடைபெற்றது? சம்பவங்கள் என்னப்ப கடைசி நான் எங்கள் ஏழு சகோதரங்கள் அதில் முழு பேரும் அனுப்பி போட்டேன். கடைசியில் நான் தான் நின்றான். முழு பேரும் அது 7 பேர்லாம் போராளியில் தம்பியை தான் கடைசியில் ஒரு பிடிச்சவங்கள். அவனை ஓடி வந்து ஒழிச்சு நின்றவன். முழு பேர் அனுப்பி போட்டு நான் கடைசியில் முழு பேர் அனுப்பி போட நான் போகணும் இல்லை. கடைசியாக இந்த குடும்பத்தையும் கூட்டிக்கொண்டு வந்து இந்த பெட்டை இருக்கணும். இந்த பெட்டை இதில் தெரியுது இந்த வழி இதில் ஒரு பெட்டைக்கு வந்தாங்க. முயற்சி பண்ணி வந்தாங்க. முயற்சி வேற எந்த பகுதியில் வந்தது? மாற்றினா வந்தாங்க. இங்கே ஆமிட்ட வருவோம் உண்டு வேற செயல் விழுந்துட்டு மக்களுக்கு நீங்கள் போனது எந்த பகுதியில்? இதெல்லாம் போனாங்க. இப்போ காவர் ரோட்டெல்லாம் போட்டோம். முதல்ல கிட்ட ஒரு ரோடு. அப்போ செல் விழுந்துட்டு செல் விழுந்தோடனே ரிட்டர்ன் பண்ணி நாங்கள் போட்டோம். அந்த கட்டத்துக்கு திரும்பி போய் 5 பேரே நான் போச்சு. திரும்பி போய் இடக்காட்டிலேருந்து பொக்கனைக்கு போய் பொக்கனை அளவேந்து முள்ளி வாய்க்கால் வெள்ளம் முள்ளி வாய்க்கால் இப்போ நினைவாலயம் இருக்கிற இடம் இப்போ அதில் போய் அப்படியே வட்டுவாளால் போய் தான் அப்படியே சேர்ந்து நாங்கள். இப்போ இந்த பிரதேசங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? இப்பயும் அதே மாதிரி தான் போய்கொண்டு இருக்குது. சரியான சுதந்திரமான வாழ்க்கைகள், சுதந்திரமான நீட்டான செயற்பாடுகள். சேத்துல சொல்லுவாங்க பழமொழி ஒன்று மட்டக்களப்பாக சொல்லுவாங்க, சேத்துல மிதிக்கத்தான் நீங்கள் சோத்தில் கை வைக்கலாம்னு மாதிரி. நாங்கள் சுரியில மிதிக்கத்தான் அதுக்கு போனால் 2 கிலோ 3 கிலோ மீன் படம் அதை கொண்டு வந்து விற்று அதுதான் நாங்கள் சாப்பிடணும் கொள்ளணும். அப்படி தான் போய்கொண்டிருக்கு. ஆனால் எங்களுக்கு இன்னும் இந்த சரியான எங்களோட வாழ்க்கையில் 199% குறைவேண்டான்னு சொல்லலாம். ஒரு வீதத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போத்தைய நிலவரத்தை நீங்கள் சொல்லி கொண்டு வரீங்க. இப்போ நிலவரம் நடந்துட்டு நிலவரம் கஷ்டங்கள் சகலதும். குறைஞ்ச ஒரு நாளைக்கு 3000 ரூபா தொழில் செய்யலைன்னு சொன்னால் அந்த வீட்டில் பாட்டினி. அப்போ 3000 தொழில் செய்யணும், நடுவில் 3000 தொழில் செய்யணுமா? இப்போ போகிறேன்னு பாருங்க, 1.5 கிலோ 2 கிலோ மீன் தான் படும். அதை கொண்டு வந்து 400-500 ரூபா விற்று போனால் அதுக்குள்ளான எங்களோட வாழ்க்கையை ஓடிக்கொண்டு இருப்போம். 14 வருஷத்து முதல் இருந்த அந்த பொருளாதார நிலைமை இன்னும் மாறையில் அதே மாதிரி தான் இருக்குது. அதை விட மோசமானதான் சொல்லலாம். மோசம்தான். 199% அதே கட்டங்கள் இருக்கும். சும்மா நாங்கள் போய் ஐசி இன்றைய கொண்டு வரல, மழை பெய்யுது இல்லை ஐசி கொண்டாடி வெளிச்சு குடிப்போம் அதில் வச்சு. இப்போயும் என்னென்னு கேட்டால் எங்கள் ஐசி எங்கே நாங்கள் இங்கே ஒரு ஆக்கள் ஐசி அண்டைக்கிறோம். ஐசி இல்லாமல் இதில் பிடிச்சி கொண்டு போய் கோட்ஸில் இருக்கிறாங்களா அவனுக்கு. என்ன கேட்டால் நீ ஐசி இல்லை. அப்படி ஒரு சரியான இருக்கங்கள் கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் சரியாக துன்பத்தெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். கரண்ட் வளங்கள் வந்தால் வெளிச்சங்கள் அப்படி இருக்குது. மற்றும்படி அந்த நேரம் நாங்கள் மண்ணெண்ணெய் விளக்குகளும் மற்ற சோளாம்புகள் வெற்றியில் இருக்கிறார்கள் அப்படி இதாக இருந்தது. ஆனால் இப்போ ஒரு ஒன்று இந்த கரண்ட் வளங்கள் அதுவல் ரோட்டுகள்லாம் மிதி அதன்படி அதில் ஒரு சந்தோஷமாக நாங்கள் பார்க்கலாம். கடல் இப்போ பிடிக்கிற கடல் பரப்பு இது இங்கே தான் பக்கத்தில் ஆறு. என்ன ஆறாது இது சிறுகடல்னு சொல்கிறது. சிறுகடல் ஆறுன்னு சொல்கிறது. நந்தி கடலில் மெயின் நந்தி கடல் தொடர்பு இருக்குது. ஆனால் இது சிறுகடல். இது 10 அது 10. அப்போ அந்த இடங்களில் மீன்பிடி சார்ந்து உங்கள் தொழிலை மேம்படுத்துறதுக்கு ஏதாவது நடவடிக்கைகள் நடந்திருக்கு இது வரைக்கும்? அப்படி கண்டு அவலத்தில் இன்றைக்கு நான் இருக்கிறேன். எனக்கு ஒரு துண்டு பல தந்தாலும் இல்லை, ஒரு செட் தந்தாலும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. இல்லை எந்த முயற்சி. எத்தனை குடும்பங்கள் இப்போ அந்த ஆற்று பகுதியை நம்பி இருக்கிறோம் வாழ்வாதாரம்? குறைஞ்சி பார்க்க போனாலும் இதுக்குள்ள 500 குடும்பத்துக்கு மேலே இருக்குது. இந்த இந்த ஆற்றை நம்பி இருக்கிறாங்க. இந்த சின்ன ஒரு ஆறு பார்க்க போனாலும் இப்படி பார்க்க போனாலும் ஒரு 3/4 கிலோமீட்டர். இப்படி இப்போ பார்க்க போனால் ஒரு 6-7 கிலோமீட்டர் வரும் சாலை. அதுக்குள்ளே ஒரு குறைஞ்ச ஒரு 500 குடும்ப வாழ்வாராங்கள் இந்த கடலை நம்பி. இது பத்திச்சேன்னு சொன்னால் பத்துறது இதெல்லாம் 6-7 மாதம் பத்திடும். இந்த மழை கொஞ்சம் இருக்கிறபடியால் நான் சொல்ல மாட்டேன். சரி, பத்திச்சேன்னு சொன்னால் கஷ்டம்தான், கூலி விலையும் இருக்காது. அது இறுதி யுத்தத்துக்கு முன்னர் இந்த இடங்களில் தொழில் வாய்ப்புகள் எப்படி இருந்தது? இப்போ எப்படி என்ன மாதிரியான மாற்றங்கள்? அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ ஒரு 500 உழைச்சாலும் 200 மிச்சம் முடிப்போம். 200 செலவழிச்சாலும் 300 லாபம் பெறும். அந்த காலத்து சொல்கிறேன். அந்த காலத்து. இப்போ அப்படியே இல்லை. 3000 உழைச்சாலும் அடுத்த நாள் தொழில் இல்லைன்னு சொன்னால் 100 காசு இருக்காது. இப்போ சொல்லில் அடங்காத துன்பங்களை யுத்த காலத்தில் யுத்த காலத்தில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ இந்த பாதைகளால் போய் வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் தோன்றுறது? அந்த பழைய சொல்லுவாங்கள் இப்பயும் கோலம் மாறும் காலம் மாறும் கொள்கைகள் மாறாண்ட மாதிரி அந்த கொள்கைகள் இருக்குங்க. அந்த விரைக்க நாங்கள் இப்படி இருந்து நாங்கள் இப்படி உழைச்சி நாங்கள் அப்படி தெரிஞ்ச நாங்கள் இருக்குத்தான். ஆனால் இருந்தால் கூடிய நாங்கள் முதல் இருந்த சுதந்திரங்கள் அதுவள் 100% கூட வராது.
ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை அப்படித்தான் முதல் இருந்தது. என்ன கேட்பான் 500 உழைச்சாலும் சொன்னான் தானே 500 உழைச்சாலும் அதில் 200 நாங்கள் 300 செலவழிச்சாலும் 200 மிச்சம் பிடிச்சா அப்படியே இருக்கும் அந்த காசு. அடுத்த நாள் தொழில் இல்லாட்டிக்கும் அந்த 200 வச்சு சாப்பிடலாம். இப்போ அப்படி இல்லை, 3000 உழைக்கணும். 3000 இன்றைக்கு உழைச்சி அந்த அவ்வளோ தானே முடிஞ்சிடும். நாளைக்கு தொழில் இல்லைன்னு சொன்னால் கட்டம் கேள்வி. இப்படி இதில் வந்து ஒரு ஐயா நிற்கிறார். அந்த ஐயாட்டே நாங்கள் இந்த பிரதேசம் தொடர்பான ஒரு சில விடயங்களை வந்து கேட்டுக்கொண்டு இப்படி நாங்கள் மற்ற இடங்களையும் போயிட்டு பார்ப்போம் வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயான பேர் காசியா. இந்த இடத்துல பேர் என்ன? இது செம்மங்குண்டு என்ன சொல்கிறேன், செம்மங்குண்டு. கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாம் தெரியும் 17 வருஷம் ஆகுது எங்களுடைய இன அழிவு நடந்தேன்னு. இந்த 17 வருஷத்துக்கு முதல் இந்த இடம் எப்படி இருந்தது, என்ன நடந்தது, என்ன மாதிரி? இது வந்து இயக்கம் தான் வந்து இயக்கம் ஆமி ஆமி இதுக்காக கூட சண்டை வந்ததுக்குள்ள இதுக்குல இந்த அவங்க நீங்கள் சொல்கிறது இங்கேண்ணே? அவங்களாம் சண்டை வந்தோம் கூட. அது என்ன இடம் வரும்? அது பெத்த புல்மட்டைன்னு சொல்கிறேன், பெத்த புல்மட்டை சொல்கிறேன் அதுக்குள்ள. அப்போ இந்த இடத்துக்குள்ள எல்லாம் எப்படி இருந்தது அந்த காலத்தில்? அந்த காலத்தில் நான் மேலேக்கா போய் இயக்க வெளியிட்டாங்க. அதாவது இயக்கங்கள் இதாலே முட்டை வந்து எனக்கு இந்த ரோட்டால். இது இப்போ ரோட்டு போட்டேன், யுத்தத்துக்காக ரோட்டு இல்லை. இது வீதியாக இருந்ததா இல்லை? வீதி இப்போ தான் தார் ரோட் போட்டது. இந்த ஆள் பிடிச்சாப்பெல்லாம் இப்படி தார் போட்டேன். அப்போ யுத்தத்துக்கு முதல் இந்த இடங்கள்லாம் இப்படி வயல்வெளியாக இருந்ததா? வீடுகள் இருந்தது? வீடுகள் எதுவுமே இல்லை இந்த இடத்துல இஞ்சால ஒரு இல்லை ஒதுக்கு இங்கால. நீங்கள் இங்கே இந்த எங்கே இடம் பெயர்ந்து போனது நீங்கள்? நாங்கள் இந்த உதவிட்டு ஆசையே இல்லை. உடம்பு போயில ஆள் வந்தோடனே அப்படியே கடல் கால ஆற்றுக்கலால் போய் அங்கே போய் வேணும். அதில் ஒரு நாள் மறைச்சி உங்கள் அந்த வெட்டை இருக்கலாம், உங்கள் அதை போட்டேன் ஆற்றுக்கரை விட்டேன். அதில் எங்களை தங்க வச்சா அடுத்த நாள் போட்டேன். அப்போ அந்த காலத்தில் உயிர் பிழைச்சா போதுமான மாதிரி என்ன? அது என்ன சொல்கிறேன், இதை சொல்கிறேன். எப்படி பிள்ளைகளுக்கு அலங்காரம் இந்த பண்டு இதில் எனக்கு ஃபுல்லாக பண்டு அப்படியே போட்டு பண்டு தான் மக்கள் இந்த கரியோரம் முழுக்க கரியோரம் ஃபுல்லாக தான் கடைசி விலை முந்தி இப்படி இந்த கரவழியெல்லாம் வேணும். இப்போ இந்த ஆற்றுக்கரை வழி முன்னாடி கடற்கரை முழுக்க கரியோரம் தான். மாட்டெல்லாம் இப்படியே போய் வெளிய மரம் உருக்கங்கால் வெளிய மரம் அப்படியே முடி வாய்க்கால் பட்டுவாள் அங்கே பட்டுவாள். அப்படியே அந்த கடலோர பிரதேசங்களாம் மக்கள் ஜனம் முழுக்க ஜனம் முழுக்க ஏதாவது போகணும். முழுக்க உதாலே இல்லை முழுக்க அந்த ஆற்றுக்கரை நாங்களாம் இதுக்கு ஆற்றுக்கெல்லாம் போகணும். ஆற்றுக்கரை போய் ஜனங்களை சுட்ட வந்தாங்க. இப்போ இப்படியே நீங்கள் போயிட்டு அந்த மாத்தளன் கடற்கரையில் நீங்களும் இருந்தீங்களா? அப்போ அந்த நேரம் இருந்த அந்த உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது, என்ன மாதிரி நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய அன்றாட நாட்களை வந்து அப்படி கழிச்ச நீங்கள் சொல்லுவீங்களா? சேர்ந்தாங்க இப்போ பங்கர்லாம் அடிச்சிருந்தாங்க. அங்கே கடற்கரை சைட்லேயே பங்கரெல்லாம் வந்து அடிச்சிருந்தா அவங்க அங்கே இந்த சாலையிலேருந்து ஒரு பொடிக்கான செல்மாரி பூ வரும். அதுவெல்லாம் நம்ம கூழ போட்டு எஞ்சால் அடிச்சு அங்கே பொடிக்கா அப்படிங்க இதுங்க கிழக்கு இந்த இது மாதிரி அது படிக்காத வந்து ஜனங்கள்லாம் அவங்க சேர்த்துறாங்க. அப்போ இந்த நீங்கள் இந்த மாத்திரன் பகுதியில் இருக்கைகளே உங்களுக்கு அந்த இடத்துலையும் செல்லுகள் வந்து விழுந்தது எல்லாம் பிச்சு கொண்டு பிச்சு கொண்டு போச்சு. அப்போ இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு சிரிப்போட இதை சொல்கிறீங்க. ஆனால் அந்த நாளில் உங்களுடைய ஒரு மனநிலை எப்படி இருந்தது? பயம், நாங்கள் உயிரை கையை பிடிச்சோன்னு போவோமா இல்லையா? நாக்கள் கடைசி இல்லை, நீ அடிக்கல அடி, நான் காசு செய்ய மாட்டேன் அங்கே இருந்தா. அப்போ உங்களோட கண்ணுக்கு முன்னால் நிறைய உங்களோட உறவுகள் இருந்த சம்பவங்கள் இருக்கா? இந்த மாத்தளன் பகுதியிலேருந்து முள்ளிவாய்க்கால் அப்படி வட்டுவாகல் போகின்ற வரைக்கும் எத்தனை நாள் தொடர்ச்சியாக யுத்தம் இடம்பெற்றது? எத்தனை நாள் இடம்பெற்றிருக்கும்? அந்த குங்காலம் போன அப்படி ஒத்துக்கலாமே சென்றிருக்கும். ஒரு குள்ளமே நீங்கள் ஃபுல்லாக அப்படியே இந்த நாங்கள் செய்யவே இல்லை அப்படியா? நீங்கள் அங்கே அங்காளி பக்கத்தில் வழியேறாமல் இஞ்சி தங்கிட்டு நிறைய மக்கள் அப்படி அங்கால போயிட்டு முள்ளிவாய்க்கால் வரைக்கும் போனது. நீங்களே போக விட்டுறீங்களா? நான் அங்கால போயிடு ஜனம் முழுக்க வச்சுக்கலால முழுக்க இதெல்லாம் இந்த ஆட்டுக்கெல்லாம் ஜனம் முழுக்க இதால் போயிட்டு இங்கே போய் இப்படியே போய் அவங்க அது அந்த அந்த அவங்க இதுக்கணும் அந்த புட்டையில் வச்சுட்டா ஆக்களை அங்கே வச்சோம். அப்போ இங்கால போய் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் போனாக்கெல்லாம் கடைசியில் இறுதியில் அதுக்குள்ள மாட்டப்பட்டது இதாலே முட்டோம். இந்த பாதையாலையும் அப்போ எப்படி இருந்தது இந்த ரோட்டுகள் எல்லாம்? அப்போ ரோட்டு இல்லை நானும் உங்கள் காயம்படிச்சோன்னா இப்படி ரோட்டு இல்லை முந்தி மண் ரோட்டு ரோட்டில் கிரவல் என்னென்ன சாமானம் எல்லாம் கொண்டு போனீங்க இந்த ரோட்டுல? நாங்கள் உடுப்பெல்லாம் பறிச்சு போட்டாங்க, எல்லாம் ஒன்றும் முடியாது. என்னன்னு சுட்டுருப்பாங்க. உடுப்போட ஒன்றும் இல்லை.
இப்போ நீங்கள் மாத்தளன் கோவிலேருந்து வெளியேறின பகுதி அது அந்த ஆறு இந்த அங்கே இதில் தெரிகிற அந்த பகுதியால் போயிட்டு எங்கே போனீங்க? அது என்ன போகக்கூடிய வீதியா இல்லை அது வெளியே? ஆறு இப்போ தண்ணி ஆறு அந்த ஆதுகாலம் கடந்து போனீங்க? அந்த ஆறு இங்கே போய்க்க வேறுங்க ஆறு இந்த இதுக்கெல்லாம் நடந்தான் போனீங்க. அப்போ அதை மறக்க முடியாது என்ன சம்பவம். எங்கூட வந்த பிள்ளை கொண்டு சுடைக்க பிள்ளைக்கு அது குமார் பிள்ளை அது சேர்த்து பேனுக்கு தூக்கி கொண்டு அந்த அபத்தையெல்லாம் மெத்தி காட்டும். நீங்களே அதை செஞ்சீங்களா தூக்கி கொண்டு போய்? கரங்கள்லாம் அந்த நேரங்களில் உங்களோட உயிரை காப்பாற்றுறதா மற்றவங்க உயிரை காப்பாற்று என்ன செய்கிறது? இப்போ இருக்கிற அந்த சிரிப்பு உங்களுக்கு எப்படி அது என்ன? அதான் அப்போ கருத்து தம்பி மனுஷனுக்கு சாவு எப்போ வேணும் போகணும்னு தெரிஞ்சாங்க. எப்போ நாங்கள் தப்பி போகணும்னு நினைச்சாங்க. இல்லை என்ன பிடிச்சி போட்டான். இப்போ பேக்கெல்லாம் கொண்டு போவேன் என்ன ஏண்டான் நான் இப்படி கண்டாட உடுப்பை வைக்க போவேன்டான். இறக்கண்டான் பார்த்தா முழுக்க சாமானும் கிடக்கு. சொன்னாங்க ஐயா அப்படி அங்கே அப்படி என்ன கொண்டு போகிறான். அது போடுறேன் இன்னும் சிறந்தானே அது சிறங்களை கேட்டு பதிகிறான். நான் அப்படியே பேக்கி வச்சுட்டேன். ஒரு உடுப்பு இந்த போட்ட உடுப்பு தான் பார்த்தா செத்தாச்சா கொஞ்சம் சுட்டாச்சு வேண்டும் வாய்க்கு பாதுகாப்பு போனால் போட்டும் காசே மட்டும் முடியல. காசை பேக்க முடியல எடுத்த ஓட்டம் அப்படியே ரோட்டாக வந்து இப்படியே ஒரு லோரி இருந்தால் அதுக்கு ஃப்ரீயாக படுத்துட்டேன். அதுக்கு படுத்துட்டேன் லோரிக்கல இவங்க மோட்டர் சைடில் கழிச்சு தீர்றாங்க. நான் இப்போ அப்படியே படுத்துன்னு இருக்குது. படுத்துக்கா சனங்கள் போகலங்க இஞ்சால ஊடிக்கிறது. நான் இந்த ஒளிப்பு நான் மேட்டோம் போய் வாங்க வந்து கூட்டிக்கு வந்து இப்படியே வந்து இப்படி வந்து அவங்ககிட்ட போய் சரி இப்போ இப்படி கம்பி வேலையாங்க. அப்போ இப்படியே போங்க வா இப்படி சிங்கள சொல்கிறான் வா அப்படியே வா போ அங்கே போனால் லட்சக்கணக்கான செலவு அந்த பட்டு மாற்றி சொன்னால் அங்கே சண்டை நடக்குது. இப்போ போயிடலாம் வந்து அப்படியே வேலியை சொல்லி எங்கே சுற்றி வேலி போட்டான் போட்டு சரியெல்லாம் பட்டு டீயோ ரெண்டாம் டீ பிஸ்கெட்டோ ரெண்டான்னு அப்படி பட்டேன். சோறும் கொடுத்தா நான் சோறு வாங்கினேன். இதான் முடியா செட் பண்ணான் முடியா எல்லாம் பிரேக்க அங்கே வண்டுக்கங்கால வாங்க நிற்கிது பஸ் என்ன செட் பண்ணி ஒன்றும் கொண்டு வைப்படாது உடுப்பு மட்டும் கொண்டு மெத்தோனும் கொண்டு வைப்பேன். நான் உடுப்பில் ஒரே சொல்லிட்டு நிறைஞ்ச ஈரத்தோடு படுத்தேன். ஈரத்தோட அப்படியே படுத்தேன். சேப்பு வந்து அங்கே போய் ஓமந்தையில் போய்த்தான் உடுப்பு தந்தாங்க பொதி இந்தியன் பொதி அதான் உடுப்பு போய் போட்டேன். அது மட்டும் முகாமில் வந்து முகாமில் விருதுங்களா இன்னும் வந்து யாழ்ப்பாணம் ஆரம்பிச்சு நான் கண்ணா இருக்கேன். 17 வருஷமா இந்த வருஷத்தோட என்ன எனக்கு என்ன கேட்குது இந்த மனஞ்சு தான் பெரிய துன்பம். வேறு என்ன 28 வயசு. இப்போ நாங்கள் பொதுமாத்தலின் சந்தியை நோக்கி பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் பயணிக்கின்ற இந்த பிரதேசங்கள் தொடர்பாகத்தான் இந்த நீங்கள் முதல் பார்த்த அந்த ஐயாக்கள் சொன்ன விஷயங்களை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்கள். இவ்வளவு கொடூரமான விஷயங்கள் நடந்த இந்த பகுதிகள் எல்லாமே வந்து இன்றைய நாளில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த இடங்கள் எல்லாமே நீரேரிகளும் அதோட கண்டல் தாவரங்களும் தான் நிறைய நிற்குது. இப்படி நாங்கள் போனோம்னு சொல்லி சொன்னால் இதில் நந்தி கடல் நீரேரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த நீரேரியும் வந்து இருக்கும். அப்படி இதில் போய்க்குள்ள இதில் ஒரு சவக்காளி ஒன்று இருக்குது. எனக்கு கிறிஸ்தவ சவக்காளி ஒன்று இதில் இருக்குது போடாக்கு. அப்படி அதையும் பார்த்து கொண்டு போகலாம். இதுதான் அந்த நந்திக்கடல் நீரேரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த நீரேரி. இன்றைய நாளில் இந்த நீரேரியில் ஆக்கள் தண்ணிகள் இறங்கி மீன்களை வந்து பிடிச்சி நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க எவ்வளோ தூரம் தண்ணி நிற்கிறேன்னு சொல்லி. இப்போ அந்த ஐயா சொன்ன அந்த கதை வந்து ஞாபகம் வருது. இந்த இறுதிக்கட்ட யுத்தகால பகுதிகளில் உயிர்களை கையில் பிடிச்சிக்கொண்டு நிறைய மக்கள் இந்த நீரேரிகளை கடந்தும் இராணுவத்தின் கைவசம் போனோம் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா வந்து சொல்லியிருந்தார். பல கொடூரங்கள் பல உயிரிழப்புகள் நடந்தேறிய இந்த பிரதேசங்கள் இன்றைய நாளில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஆனால் இந்த பிரதேசங்கள் எல்லாமே இப்போவும் அந்த வண்டுகள் மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வந்து இப்போவும் இருக்குன்னு சொல்லினோம். ஆனால் அதுக்கு நாங்கள் இறங்கி போகல. இந்த கடல் ஏரிகளில் இன்றைய நாளில் இந்த பிரதேசத்து மக்கள் சிறிய மீன்பிடி தொழில்களை வந்து இந்த இடத்துல செய்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பெருங்கடலில் தொழில் செய்கிறத விடவும் இந்த நீரேரியை நம்பியும் பல குடும்பங்கள் தொழில் செஞ்சோன்று இருக்கிறோம். இப்போ மீன்கள் வந்து கொஞ்சம் நிறைய பிடிபடுவதோடாக்க அப்போ அதில் நிறைய பேராக நிற்கிறதா பார்க்கக்கூடிய மாதிரி இந்த இடங்களில் சில புதிய வேலை திட்டங்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. இதில் அணைக்கட்டு மாதிரியான சில கட்டமைப்புகளும் இப்போ வந்து புதுசாக ஆக்கள் கட்டி கொண்டு நிற்கிறோம். இந்த நிலப்பரப்புகளையும் ஒரு சில வீடுகள் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறேன் மழை அதிகமாக பெய்கிற நேரங்களில் இந்த பிரதேசங்கள் எல்லாம் வந்து தண்ணியில் வந்து கூட நிற்கும் போடாது. ஏன்னா
இதான மாத்திரம் சந்தி இதால சரி இப்போ ஸ்கூல் இப்போ முதலும் ஸ்கூல்லாம் அந்த யுத்தத்தில் எல்லாம் இடமேந்து வரையக்க பேர்ந்தாதான் ஹாஸ்பிட்டலாக இருக்குது இப்போ ஹாஸ்பிட்டல் சொல்றது இந்த அந்த கட்டுறமே அந்த கட்டுறம் தான் இப்போ முதலும் ஸ்கூல் தான் இப்போ ஸ்கூல் நடக்குது. ஆனால் நாங்கள் அந்த யுத்த காலத்தில் அதெல்லாம் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு அந்த காயப்படுறாக்கள் மருந்து என்ற எல்லாம் எங்களுக்கு அதான் இருந்தது. இதில் இப்போ நீங்கள் நேராக போனீங்கன்னா சாலை இருக்குது, அங்கே தொங்கலிடம், அந்த தொங்கலிடத்தில் அதில் அடைக்கலமா கோயில் ஒன்று இருக்குது. கோயிலுக்கு பக்கத்தில் அதில் வங்கர்கள் அந்த இதுகள் அந்த இயக்கத்தினது அந்த இதெல்லாம் இருக்குது. இங்கே போனீங்கன்னா எங்களை கடைசி முள்ளிவாய்க்கால் தான் நாங்கள் கடைசியாக இருந்து முள்ளிவாய்க்காலில் கடைசி கட்டத்தான் நாங்கள் அதுலேருந்து போனது, முள்ளிவாய்க்கால்லேருந்து போனது. இந்த இப்போ இருக்கிற இந்த சேர்ச் இது சேர்ச்செல்லாம் இப்போ எல்லாம் இடிச்சு இருந்தது. இப்போ இந்த நாங்கள் இந்த சேர்ச் இருந்ததா? முதலும் இருந்தது. நாங்கள் இப்போ இந்த அதுக்கு வந்து தான் இப்போ இதெல்லாம் கட்டி இப்படி ஏண்டி இருக்கு. புதுமாத்திரன் சந்தைக்கு அருகாமையில் வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு ஆலயம் இருக்குது, யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஆலயம் தான். நான் பிறகு புனரமைப்பு வேலைகள்லாம் செஞ்சுருக்கேன். இப்போ முன்னுக்கு வளைவு கட்டுற வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. இந்த வீதி இப்படியே நாங்கள் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் மற்ற பகுதியில் போகலாம். இப்போ நாங்கள் போகிற வரைக்கும் போனோம்னா சாலை தொங்கல் வரைக்கும் போகக்கூடியமாக இருக்கும். நாங்கள் முதல் வரைக்கும் இந்த வீதிகளெல்லாம் கல்லுகள் மட்டும்தான் போட்டிருந்தது, பைக் இதில் ஓட இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் போட்டிருக்கிறோம். ஆனால் தார் இன்னும் ஊற்றப்படையில் இப்படி வாங்க நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பிரதேசங்களில் இருக்கிற இடங்கள், முக்கியமான இடங்களை பார்த்து கொண்டு போவோம். இந்த இடங்களில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சில வீடுகள் இன்று வரைக்கும் புனரமைப்பு செய்யாமல் அப்படியே அந்த யுத்த வடுக்களை தாக்கி நிற்கிறதே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வேறவங்க இப்போ நாங்கள் மாத்தளன் சந்திலேருந்து சாலை கடற்கரைக்கு போகின்ற அந்த வீதியில் நிற்கிறோம். இன்றைய நாளில் இந்த வீதிகளுடைய புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான ஒரு இடம்பிற்கு காட்டுறதுக்காக தான் வந்து நாங்கள் இதில் மாத்தளன் ரோமன் கத்தோலிக்க பாடசாலை அப்படின்ற ஒரு பாடசாலை இருக்குது. பாருங்க, இன்றைய நாளில் இந்த பாடசாலை இயங்கி கொண்டிருக்குது. ஆனால் இது பாடசாலை மட்டுமில்லை, இறுதி யுத்த காலங்களில் இந்த இடம்தான் மக்களுடைய உயிர்களை காக்கின்ற தற்காலிக மருத்துவமனையாக இருந்ததாம். இப்போ பாருங்க இந்த இடத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ புதுசாக கட்டடங்களும் கட்டியிருக்கணும். ஆனால் இருந்தாலும் கூட இந்த கீழே இருக்கிற கட்டடம் பழைய கட்டடம். அந்த பழைய கட்டடத்திலேயும் செல்லுகள பீஸுகளும் அதில் பட்டு சுவர்கள் இருக்கிறது பார்க்கக்கூடியமாக இருக்குது. யுத்த காலத்தில் நிறைய பேர் மருத்துவமனைக்கு பக்கத்தில் வந்திருந்தால் பாதுகாப்பாக இருக்கலாம் என்கிற நம்பிக்கையோடு இந்த இடங்களில் நிறைய மக்களும் டெண்டுகள் எல்லாம் அடித்து இருந்தவை அப்படின்னு சொல்லினோம். அதோட நிறைய பேருக்கு ஒரு நாளைக்கு 300-400 பேர் அந்த காலங்களில் சுத்த நடவடிக்கைகளால் காயப்பட்டு ஆக்கள் வந்த இடங்களில் இந்த இடங்களில் வச்சு தான் ஆக்களுக்கு வைத்தியம் செஞ்சிருக்கணும். எவ்வளோ மக்களுடைய அவலங்கள் இந்த இடங்களில் இருந்திருக்குமென்னு நினச்சி பாருங்க. இதில் ஆக்கள் பள்ளிக்கூடம் போயிட்டு சின்ன பிள்ளைகள் நடந்து வந்து நினைக்கிறேன் பாருங்க. நான் நினைக்கிறேன் நான் காட்டின முதல் அந்த பாடசாலைக்கு தான் நாங்கள் போயிட்டு அதில் வீட்டை இப்போ போய் கொண்டிருக்கணும். இந்த இடங்களில் இப்போவும் ஒரு சில பேர் சின்ன சின்ன கொட்டில்கள்லேயே மக்கள் வசிக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறேன் பெரும்பாலானாக்கள் வீட்டு திட்டங்கள் கொடுத்துருக்கணும். ஆனால் இருந்தாலும் கூட சின்ன சின்ன வீடுகள்லேயும் இப்போ ஆக்கள் இந்த காலத்துலேயும் வசித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் போகிற இந்த வீதி எவ்வளவு தூரத்துக்கு போடப்பட்டிருக்குன்னு தெரியல. நாங்கள் முதல் போய்க்கல அதில் கொஞ்சம் தூரத்துக்கு இடையில் வீதி அப்படியே அங்கே சல்லிகள் போடாமல் கிடந்தது. ஆனால் இப்போ போட்டுக்குன்னு தெரியலை. ஆனால் இருந்தாலும் கூட இதுக்குள்ள அகல் உள்ளுகளுக்குள்ள சின்ன சின்ன ரோட்டுகள் எல்லாமே இப்போவும் மண் வீதிகளாக தான் இருக்குது. பாருங்கள், பழைய மதங்களோடையும் மண் வீதிகளாக தான் இந்த ரோட்டுகள் இருக்குது. ஆனால் இந்த மெயின் ரோட்டே இப்போ தான் வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. இறுதிக்கட்ட யுத்த காலங்களில் நிறைய மக்கள் இடப்பெயர்வுகள் பல்வேறு இடங்களில் இருந்தும் ஒன்று கூடின பிரதேசங்கள் இந்த பிரதேசங்கள்லாம். அதிலே முக்கியமாக கடற்கரைகளில் தான் இன்னும் அதிகமான மக்கள் ஒன்று கூடி இருந்தார்கள். அதோட இந்த பிரதேசங்கள் எல்லாம் பாதுகாப்பு வலயங்கள்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது பிறகு தான் இந்த இடங்களில் நிறைய மக்கள் இடப்பெயர்ந்து வந்தவை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட பாதுகாப்பு வலயங்களுக்கு மேலேயும் குண்டுவீச்சுகள் தாக்குதல்கள் நடந்தால் நிறைய மக்கள் இந்த இடங்களில் உயிரிழப்பையும் சந்திச்சிருந்தார்கள். இப்படியான இந்த பிரதேசங்கள் இன்றைய நாளில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. மழை பெஞ்சா சில ரோட்டுகள் பயணம் செய்யாத அளவுக்கு அப்படி மோசமாக தான் இன்றைய நாளில் இருந்து கொண்டிருக்குது. மழை சோபிச்சு கொண்டு இருக்குது. ஆனால் ஐயாவரால் இந்த வயசுலேயும் பாருங்க சைக்கிள் ஓடி வந்து கொண்டு இருக்கு. பெரும்பாலான வீடுகள் இப்போ நல்ல இளமையில் இருந்தாலும் ஆனால் யுத்த காலத்தில் நிறைய வீடுகள் எல்லாம் இந்த இடத்துல அழிவடைஞ்சு இதில் பாருங்க. இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. இதெல்லாம் யுத்த காலத்தில் அப்படியே பாதிப்படைஞ்சபடியே இந்த வீடு இருக்குது. இப்படியே நாங்கள் இந்த புதுமாத்திரன் பிரதேசத்தை பார்த்து கொண்டு வரைக்கல இந்த இடத்துல மக்கள் வசித்த வீடுகள், அதாவது முக்கியமாக இந்த யுத்த கால பகுதிகளில் மக்கள் வசித்த வீடுகள் என்ற நிலைப்பாடுகள் இன்றைய காலம் வரைக்கும் அந்த யுத்த வடுக்களை தாங்கி நிற்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். இந்த இடங்களெல்லாம் பாருங்க, இதெல்லாம் இந்த இங்கால இருக்கின்ற வீட்டுக்கார அக்காட அன்னை என்ற வீடு அமைது. அவர்கள் யுத்தத்துக்கு பிறகு எங்களை பரந்தன் பகுதியில் போய் மூழ்குடியேற்றங்கள் செஞ்சுட்டு நம்ம பார்த்தாலும் இந்த பிரதேசங்களுக்கு வரையிலையும். ஆனால் இந்த வீடுகள் நிலைப்பாடுன்ற காலப்பகுதியில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதே மாதிரி இந்த மாத்தளன் பிரதேசத்தில் நிறைய வீடுகள்ன்ற நிலைப்பாடு இப்படி தான் இருக்குது. இந்த பாருங்க,
இந்த பிரதேசங்களை பொறுத்தளவில் நிறைய வீடுகள் இப்படி இருக்குது. இதெல்லாம் பாருங்க, இந்த பகுதிகள் எல்லாமே இதுவெல்லாம் ரவுண்ட் சோல் பட்ட இடங்கள்லாம். இதில் வந்து இன்றைக்கும் இந்த வீடுகள் புறப்பு செய்யப்படாமல் இருக்கிறதால அதுகளே நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மாதிரி இந்த சுவத்தில் இன்னும் நிறைய இந்த யுத்தத்தினுடைய தடயங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி நாங்கள் இதுக்கால போனோம்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரி அங்காளி பகுதியிலேயும் ஒரு வீடு ஒன்று கிடக்குது. நான் இப்படி இதுக்கால கொண்டே மற்ற பாதையில் கொண்டே காட்டுறேன்னு பாருங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் வீடு ஒன்று இருக்குது. இதுவும் வந்து யுத்தத்தில் பாதிக்கப்பட்டபடி அப்படியே இந்த பிரதேசத்தில் இப்போது அந்த வீடுகள் வந்து மேலே கூரைகள் எதுவுமே இல்லாமல் இந்த இடத்துல இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதே மாதிரி அங்காலையும் ஒரு வீடு ஒன்று இருக்குது. இதுக்கெல்லாம் நிறைய வீடு இருக்கானே. புது மாத்தலன் இந்த பிரதேசம், இந்த கிராமங்களை பொறுத்தளவில் நிறைய பேர் வந்து கடல் தொழிலை வந்து செய்கிறோம். நிறைய பேர் இந்த கடற்பரப்புகளில் இந்த தொழிலை தான் நம்பி இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் கூட இந்த இடத்துல நிறைய பேர் படகுகளை நிப்பாட்டி வச்சுக்கிறத பார்க்கணுமே. அதுக்கு இந்த வீடுகளுக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சுக்கிறேன். நான் நினைக்கிறேன் சீசனான டைம்களில் மட்டும் கடற்தொழில்களை கொண்டு போய் படகுகளை செஞ்சுட்டு இந்த இடங்களில் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன் போடாக்கு. இப்போ வந்து மழை பெஞ்சிருக்கிறதால இந்த பிரதேசங்களில் கொஞ்சம் மழைக்கு நிறைய இடங்களில் வெள்ளங்களும் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படியே நாங்கள் பயணம் செஞ்சு போகல இதில் ஒரு மாதா சுருவத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நான் நினைக்கிறேன் இந்த வீதியால் போனால் இந்த புது மாத்தலன் பகுதியினுடைய அந்தோனியர் ஆலயத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இருந்தாலும் கூட நாங்கள் இந்த வீதியுடைய தொங்கல் பகுதியில் கடற்கரை பக்கத்தில் இருக்கின்ற ஒரு ஆலயம், அதுவும் முக்கியமான ஒரு ஆலயம், இந்த இறுதி யுத்த கால பகுதியில் நிறைய மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு ஆலயம்னு சொல்லலாம். ஒரு கிறிஸ்தவ ஆலயம் ஒன்று இருக்குது. அந்த ஆலயத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்குறது போய் கொண்டிருக்கிறோம். ஏராளமான மக்கள் இந்த கரைகள்லையும் சரி, இந்த ஆலய சூழலையும் நிறைய பேர் டெண்டுகள் அடித்து இந்த இறுதி யுத்த கால பகுதியில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அந்த பகுதிகளில் வந்து அடைக்கலம் புகுந்து இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதாவது அடைக்கல மாதா கோவில் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த ஆலயத்துக்கு போகிறோம். இப்போ இவ்வளவு தூரம் நாங்கள் பயணித்த இந்த ரோட்டுகளை வந்து பார்த்துருப்பீங்க. வந்து அகல் ரோட்டு புனரமைப்பு செஞ்சுருக்கணும். ஆனால் இந்த பகுதியிலேருந்து நாங்கள் இங்கால போகிற அளவு அந்த ரோட்டுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் வீதிகள் வந்து போடப்படலை. ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே இந்த மண் வீதிகளும் அப்படியே தான் இருக்குது. அதோட இந்த மழை காலத்தில் இந்த வீதிகளில் பயணம் செய்கிறது ஒரு கடுமையான பயணமாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த அடைக்கல மாதா ஆலயத்துக்கு வந்து நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் இந்த அடைக்கல மாதா ஆலயம் ஒரு அமைதியான சூழல். அங்கே வந்து கடற்கரை, இந்த கடல் அலைகள் என்ற ஓசையோடு ஒரு அமைதியாக இந்த ஆலயம் இருக்குன்னு சொன்னால். ஆனால் இருந்தாலும் கூட இந்த இறுதி யுத்த கால பகுதிகள், அந்த இறுதி நாட்கள், அந்த இறுதி காலங்களில் இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு ஒரு அடைக்கலம் புகுன்ற ஒரு முக்கியமான ஒரு இடமாக வந்திருந்திருக்குது. முக்கியமாக இந்த பிரதேசங்களில் அதிகளவான மக்கள் இந்த ஆலய சூழல், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தை பக்கத்தில் இருக்கின்ற கடற்பரப்புகள் எல்லாமே அந்த காலத்தில் ஃபுல்லாக ஆக்கள் வந்து டெண்டுகள் எல்லாம் அடித்து இந்த யுத்த கால இந்த பயங்கரமான இந்த சூழல்லையும் இந்த பிரதேசங்களில் மக்கள் இந்த இடத்துல இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய நாளில் இந்த ஆலயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இன்றைய நாளில் நாங்கள் இப்போ வந்திருக்கிற நேரத்தில் இந்த ஆலயத்தில் ஒரு தரையுமே வந்து பெரும்பாலும் காண முடியாமல் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த யுத்தத்துக்கு முதல் இந்த பிரதேசங்கள் பக்கத்தில் எல்லாம் வந்து வீடுகள், குடிமனைகள் வந்து இருந்திருக்க வேணும்னு சொல்லி. ஆனால் இப்போ வந்து இந்த பிரதேசங்களில் குடிமனைகள்லாம் வந்து சரியான குறைவாக இருக்குது. ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு சூழல் மாதிரி தான் இருக்குது. இப்படியே பக்கத்தில் வந்து கடற்கரையும் இருக்குது. இந்த கடற்கரைகள் எல்லாமே ஏராளமான மக்கள் இந்த யுத்த காலங்களில் தங்களுடைய அன்றாட நாட்களை கழித்த இடங்கள்லாம் இந்த பிரதேசங்கள் எல்லாமே. இன்றைய நாளில் எங்களுக்கு இந்த பிரதேசங்கள் எல்லாமே ஒரு சாதாரணமான ஒரு கடற்கரைகள் மாதிரி தெரியும். ஆனால் அந்த பிரதேசத்தில் அந்த நாட்களில் இருந்த மக்களுக்கு தான் தெரியும் இந்த இடத்தினுடைய பயங்கரமும் எப்படியான ஒரு சூழலில் இந்த இடத்துல மக்கள் தங்களுடைய நாட்களை வந்து கழிச்சிருப்பார்கள்னு சொல்லி. இந்த பிரதேசங்கள் எல்லாம் பாருங்க, நிறைய இல்லை பாட்டாவல், செருப்புகள் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் பாவிச்ச உடைமைகள்லாம் இருக்குது. நாங்கள் எப்பவுமே இதில் வந்து கடற்கரை இந்த கடலில் அடித்து கொண்டு வந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி இல்லை, இந்த பிரதேசத்தில் இருந்த யுத்த காலங்களில் இருந்த மக்களுடைய உடைமைகள்லாம் இந்த பிரதேசங்கள் முழுக்களும் வந்து அப்படியே பரவி போய் கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்படி நாங்கள் போனோம்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல விடுதலை புலிகளுடைய ரேடார் தளம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு பங்கரம் வந்து இருக்குது. அப்படி அந்த பங்கரையும் வந்து நாங்கள் பார்க்கணும். அப்போ அதுக்காக தான் நாங்கள் இந்த கடற்கரையில் வந்து போய்கொண்டிருக்கிறோம். இப்படியே நாங்கள் இந்த புதுமாத்தலன் பகுதி அந்த கடற்கரையில் இருக்கின்ற ஒரு பங்கரொண்டையே நாங்கள் உங்களுக்கு காட்டிக்கொண்டு போகும்போது தான் இந்த வந்து நாங்கள் இப்படியே இந்த பிரதேசங்களெல்லாம் வந்து மணலும் அதோட நிறைய பனங்கூடல்களும் தான் இந்த பிரதேசத்தில் வந்து இருக்குது. அந்த பனங்கூடல்களை தாண்டி தான் நாங்கள் இந்த பங்கரை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல விடுதலை புலிகள் ஒரு பேஸ் இருந்ததாக வந்து சொல்லினோம். வாங்க அப்படி நாங்கள் உங்களுக்கு அதையும் கொண்டே காட்டுறோம். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் இந்த வங்கரனுடைய ஒரு பகுதி தான். அந்த காலத்தில் வங்கர் எல்லாம் வந்து அப்படி இரும்பு தளங்கள் எல்லாத்தையும் வந்து அமைச்சு அதுக்கு மேலே எப்படி அமைச்சிருக்கணும்னு சொல்லி பாருங்க. ஆனால் இதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்கல. என்ற ஃபுல்லாக வந்து மூடி இருக்குது. மேலே தளம் இருக்குது, கீழால் இருக்கும் இந்த இடத்துக்கு வாரத்துக்கான
பாதைகள் எதுவும் இருக்குதோன்னு சொல்லி தெரியலை. ஆனால் இருந்தாலும் கூட இப்போ இந்த இதில் இருக்கின்ற இந்த வங்கரக்குள்ளே வந்து நாங்கள் போகலாம். இதுதான் மெயின் வங்கரா வந்து இருந்திருக்குது. இதுக்குள்ளே போனோம்னு சொல்லி சொன்னால் நிறைய வௌவால்களும் எல்லாம் வந்து பறந்து கொண்டு இருக்குது. வேறு மாரி இந்த இதற்குள்ளே போகிறதே ஒரு பயங்கரமான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னாடா இந்த இடங்கள் எல்லாம் அப்படி இருந்திருக்குது. வேறு எல்லாம் பழைய கட்டுறாங்க. அப்படியா அங்கே இருந்து இப்படி அடித்து உள்ளாக இப்படி வருவாங்க. இதெல்லாம் உடைச்சிருக்கேன்னா இப்படி வேறு மூடியேண்ணா. இது இல்லை, இது இப்போ கீழே மண் சரியாமல் தண்ணியில் உள்ள வராத ஒரு கட்டு கட்டி வந்து அதுக்கு உள்ளதான் அடுத்த கட்டு. இதாக யார் உடைச்சிருக்கணும் இடங்களில். இந்த வங்க இந்த வடிவமைப்பு பாருங்க, எல் வடிவத்தில் இருக்குது. இங்காலையும் ஒரு பாதை இருக்குது, ஆனால் இந்த பாதைக்குள்ளால போகல. அதுக்குள்ளே பத்தையெல்லாம் அப்படியே மூடி போயிருக்குது. அப்படி நாங்கள் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கடற்கரை பக்கத்தில், இந்த கடற்கரையிலே இருந்து இவ்வளோத்துலேயே இந்த வங்கர் வந்து அமைஞ்சிருக்கு பாரு. நாங்கள் இதோட இந்த இடத்த நாங்கள் அடுத்தடுத்த இடத்துக்கு பயணிப்போம். தொடர்ந்து உங்களுக்கு அடுத்த இந்த மாத்தளம் பகுதியை தாண்டி என்னென்ன இடங்கள் வருது, அந்த இடங்கள் எப்படி மக்கள் வசித்தவங்க, அப்போ அந்த மாத்தளம் பகுதியை தாண்டி வர இடங்கள் எப்படி இருந்தது, இந்த 17 வருஷத்துக்கு பிறகு அந்த இடங்கள் எப்படியெல்லாம் இருக்குது, இப்படியாக நிறைய விடங்கள் இது ஒரு பழைய நினைவுகளை மீட்பதாகவும். ஓகே ரோகளை, இந்த வழி சுமந்த இந்த மாதம் இந்த நாட்களில் நாங்கள் இந்த இறுதியுத்தம் நடந்த இந்த பிரதேசங்களில் முக்கியமாக நாங்கள் மாத்தளன் பகுதியை வந்து காட்டியிருக்கிறோம். இப்போ இந்த காலத்தில் இந்த மாத்தளன் பிரதேசம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த கால மறக்க முடியாத அந்த வழி சுமந்த நாட்களையும் நாங்கள் உங்களுக்கு மீண்டும் வந்து ஞாபகப்படுத்தியிருக்கிறோம். என்றைக்குமே இந்த வழிகள் வந்து எங்களுடைய இந்த தமிழ் மக்களிடமிருந்து போகாது அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றும் நிறைய வழிகளோடையும் அந்த ஞாபகங்களோடையும் தான் மக்கள் வந்து இந்த இடங்களையும் பிரதேசங்களையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக இன்னொரு காவலியில் வந்து சந்திப்போம்.